கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளும் உங்களை தொலைக்காட்சி மூலம் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓய்வு நாள் முடிந்தது. வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு பார்க்கும்படியாய் வருகிற நமக்கு ஆண்டவர் மகிமை நிறைந்தவராயிருக்கிறார். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் உற்சாகமாய் பார்க்க வருகின்ற நமக்கு ஆண்டவர் மகிமை தரும்படியாய் உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை பாடுவது உண்மை என்றால் நிச்சயம் நம்முடைய காரியங்கள் அறிந்த தேவனாயிருக்கிறார். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் சொன்னபடி உயிரோடு கூட எழுந்ததான தேவன், உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவர், ஆனந்த பாக்கியம் உள்ளவர். எல்லோரும் வாய்களை திறந்து அவரை துதியுங்கள். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் வாயிலை திறந்து அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஓசனா ஹalleluya எல்லாரும் வாயில திறந்து அல்லேலூயா ஓசனா 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 அல்லேலூயா ஓசனா. அவர் நமக்காய் உயிர்த்தெழுந்ததான கிறிஸ்து அவர்கள் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சொல்லும்படியாய், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சொல்லும்படியாய். அவர் உயிர்த்தெழுந்தான கிறிஸ்து, அவர் அனைத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். எல்லோரும் கரங்களை உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. எல்லோரும் வாயிலிருந்து பாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே. எல்லோரும் கரங்களை தட்டி அவர் அவருடைய சிஷ்யருக்கு அறிவிக்கும்படி போகிற போது இயேசு தாமே அவருக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மை பார்த்து வாழ்க என்று சொல்கிறார். அவர்கள் கிட்டே வந்து அவர்கள் பாதத்தை தழுவி அவர்களை பணிந்து கொண்டார்கள். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் அவரை பணிந்து கொள்வது உண்மை என்றார். மரித்தவர் மத்தியில் ஜீவனை தேவன் ஆண்டவர் நம்முடைய இயேசு ஒருவரே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தார். நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே. எல்லோரும் கரங்களை ஹல்லேலூயா. தேவன் நமக்காய் எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரருக்கு கலிலேயாவுக்கு போகும்படி அவருக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். எத்தனை பெரிய விசுவாசம்! ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு முன்பாய் காட்சியளிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மரண இருளை நீக்கினார். எம்மனவாள கலக்கங்களை நீக்கினதாலே எல்லையில் பேரானந்தம், இன்றைக்குடைய எல்லையிலே பேரானந்தம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்ற ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம்
உனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால் எல்லாவற்றும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எம்மாபுசீஷர்களை எல்லாமான இருள் நீக்கினாரே. எம்மாபுசீஷர்களே எல்லாமான இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையிலா ஆனந்தமே. எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையிலா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மெய்ப்பரிசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மெய்ப்பரிசு சொந்தமா. கரங்களை விட்டாமா. உயிருடன் எழுந்த மெய்ப்பரிசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மெய்ப்பரிசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை ஆண்டவர் நம்மோடு கூட மகிமைப்படுவாராக. அவர் பேசுவார், நாம் கேட்போம். உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. நீ அவரை விசுவாசிப்பது உண்மை என்றால், அவரிடத்திலே பேசுவது உண்மை என்றால், காரியங்களை செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவரிடத்திலே கேளுங்கள். தேவரீர் நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர் என்ற விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பது உண்மை என்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் அவளோடு கூட இருக்கிற அன்பு மக்களோடு கூட என் இயேசு பேசுவார். வாசிங்கள் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அன்பு தேவஜனமே, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கர்த்தராகிய தேவரீர் நீர் என் விளக்காய் இருக்கிறீர். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு விளக்காய் இருக்கிறவர். அந்த விளக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. உயிர்த்தெழுத கிறிஸ்துவின் வல்லமை, அந்த ரட்சிப்பு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்வது உண்மை என்றால், அது நம் கரத்திலே இருப்பது உண்மை என்றால், கர்த்தர் நம் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். இதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பார். ஒருவேளை நீ நினைக்கிற வெளிச்சம் அது ஒருவேளை உனக்கு பிரகாசமாய் இல்லாமல் போனால், நீ நம்புகிற காரியம் பிரகாசமாய் இல்லாமல் போனால், ஆண்டவர் சொல்கிறார், அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் விளக்காய் இருப்பது உண்மை என்றார். கர்த்தரே எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறவர். அவர்தான் சொல்கிறார், வெளிச்சம் உன் தேவன் உனக்கு மகிமையாய் இருப்பார். அவர் நித்திய வெளிச்சத்தை கொடுக்கிறவர். உன் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய தேவன், பலவிதமான காரியம் நாம் இழந்து விட்டோம். நினைத்ததான காரியம், நம்பினதான காரியம், வெளிச்சம் கொடுக்கும், ஒளி கொடுக்கும் என்று ஒருவேளை சந்திரனும் சூரியனை நினைப்பது உண்மை என்றால், அவைகள் உனக்கு ஒளியை கொடுக்கவில்லை என்றால், வெளிச்சத்தை கொடுக்கவில்லை என்றால், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். அவர் மகிமைப்படுகிற தேவன். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தராகிய தேவரீர் நீரன் விளக்காய் இருக்கிறீர் என்று சொல்வது உண்மை என்றால், உன் இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருண்ட நிலைமையில் இருந்தாலும் இருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் மகிமைப்படுகிற தேவன்
நித்திய வெளிச்சமாய் மாற்றுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அன்பு தேவஜனமே, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நீ எவ்வளவாய் துக்கப்பட்டாயோ, ஆண்டவர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் இருளை ஆண்டுகிறார். அவர் ஒருவரே உனக்காய் காரியங்களை செய்கிறவர். உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. நீ அவரை விசுவாசிப்பது உண்மை என்றால், அவரிடத்திலே பேசுவது உண்மை என்றால், காரியங்களை செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவரிடத்திலே கேளுங்கள். தேவரீர், நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர் என்ற விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பது உண்மை என்றால், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இருண்ட வாழ்க்கை, இருண்ட உலகம் உன் வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறதாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அன்பு தேவஜனமே, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிற தேவன். அவர் உன்னை உயர்த்தும்படியாய் கடந்த நாட்களில் வாழ்க்கை இருளை சூழ்ந்தது, இருள் போலதான வாழ்க்கையாய் இருந்தது நினைக்கிறாயா? உங்கள் துக்கத்தை மாற்றுகிற தேவன் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். உயர்த்துகிற தேவன் மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அதில் வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீ ஒரு ஆள் மாறும் பொழுது, அதை பயன்படுத்தும் பொழுது அந்த வீடு முழுமையாய் பிரகாசமாய் இருக்கும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொன்னதான வாக்குத்தத்தமான வார்த்தை. தேவரீர், நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர். அந்த விளக்கு உன்னிடத்திலே கொடுக்கப்பட்டது. உனக்கு கொடுக்கப்பட்டதான உயர்வான இடங்களிலே நீ அதை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த காரியத்தை நீ செய்வது உண்மை என்றால், அந்த விளக்கை நீ கொளுத்துவது உண்மை என்றால், ஒரு பிரகாசத்திற்குள்ளே உன்னை ஆண்டவர் நிறுத்துகிறவராயிருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிறதான மகிமை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். நீ எவ்வளவாய் கடந்த நாட்களிலே நீ சோதனையோடு கூட வேதனையோடு கூட, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இருண்டு விடுமா, என் சூழ்நிலை மாறிவிடுமா என்ற பயத்தோடு கூட இருந்தாய் அல்லவா? பயத்தோடு கூட சந்தோஷத்தை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பார்க்கும்படியா இந்த ஸ்திரீயானவர்கள் பயத்தோடு கூட சந்தோஷப்படுகிறார்கள். காரணம் என்ன? வைக்கப்பட்ட இடத்திலே கல் புரட்டப்பட்டது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நாமும் கூட ஒரு விசுவாசத்தோடு கூட வருகிறோம். விசுவாசத்தோடு கூட காரியங்கள் நடக்கும் என்று நிச்சயித்துக் கொள்கிறோம். ஆனால் பயத்தோடு கூட ஒரு சந்தோஷம். இன்றைக்கு உன் பயம் நீங்கிவிட்டது. பயப்படாதீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். உனக்குள்ளே எந்த விதமான பயம் இருக்கிறதோ அந்த பயத்தை ஆண்டவருடைய விளக்கு நீ கொளுத்தும் பொழுது அதை பிரகாசிக்க செய்யும்படியாய், உன் இருளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றும்படியாய், உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, அதை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய கரத்திலே வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரத்திலே மகிமையை கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் ஒருவருக்கும் ஆண்டவர் மகிமையற்ற தேவனாய் இருக்கவே இல்லை. அவர் மகிமை உள்ள தேவன். அவர் எல்லாருக்கும் மகிமை செய்கிறவர். அவரை பார்க்க வேண்டும் என்று ஓடி வருகிற அனுபவம் அல்லவா? அந்த அனுபவத்திலே அவர் எதிர்த்து வருகிறார். நீ அவரை பார்க்க வேண்டும் நினைத்தாலே போதும். அவர் எதிர்த்து வருகிற தேவன் மாத்திரமல்ல, பார்த்து சொல்கிறார், வாழ்க என்று சொல்கிறார். நீ எந்த பயத்தோடு கூட வந்தாயோ, பயம் கலந்த சந்தோஷத்தோடு கூட வந்தாயோ, உன்னை வாழ வைக்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு ஒருவரே. அவர் சொல்படி செய்யும்போது அந்த விளக்கு கொளுத்தி அவர்கள் பிரகாசிக்கும்படியாய் செய்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்கள்.
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். உனக்கு கொடுத்ததான உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்தால் நமக்கு கொடுக்கப்பட்டதான பிரகாசத்தை வெளிச்சத்தை மற்றவர்களை மகிமைப்படுத்த வேண்டும். அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை பயத்தோடு கூட உன்னிடத்தில் வரலாம், கண்ணீரோடு கூட உன்னிடத்தில் வரலாம், வேதனையோடு கூட உன்னிடத்தில் வரலாம், மன உளைச்சலோடு கூட கலக்கத்தோடு கூட உன்னிடத்தில் வரும்பொழுது உனக்கு கொடுத்ததான தேவனாகிய கர்த்தர் சொன்னார் அல்லவா, விளக்காயிருக்கிறவர் அவர், எனக்கு நீ விளக்காயிருக்கிற தேவனே, ஆண்டவரே மக்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றும் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் இருண்ட நிலைமையை மாற்றுகிறவராயிருக்கிறார், பிரகாசத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார், வியாதியின் படுக்கையை மாற்றுகிறவராயிருக்கிறார், கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். உனக்குள்ளே தேவ வல்லமை மகிமைப்படுத்தும்படியாய் கொடுக்கப்பட்ட அந்த மகிமையை நாம் உயர்த்த வேண்டுமாம். கொடுக்கப்பட்டதான அந்த மகிமையை உயர்த்த வேண்டுமாம். சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்கின்ற வார்த்தை அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய வல்லமை நமக்கு கொடுக்கிறது. அது விளக்காயிருக்கிறவர், அந்த விளக்காயிருக்கிறீர் என்று சொல்கிறதான காரியத்திலே இருண்டு போன வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டுமாம். அதுதான் சத்தியத்தின் திருவார்த்தை. இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த மகிமை, ஆண்டவர் கொடுத்த வல்லமை, ஆண்டவர் கொடுத்த கிருபை நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வெளிச்சத்திற்குள்ளே இருள் இருக்கிற மக்களை நாம் கொண்டு வருகிறோமா? இருள் இருக்கிற மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு ஒருவேளை இருளிலே இருப்பது உண்மை என்றால் ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படியாய் தேவனுடைய சத்தம் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. வேதமே வெளிச்சம், போதக சிச்சை அது ஜீவ வழி. நம்மை நித்தியத்திற்கு கொண்டு போகும்படியாய், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை உயர்த்தும்படியாய். ஒருவேளை வேதத்துடைய வார்த்தை கடினமாய் இருக்கலாம், கடிந்து கொள்கின்ற வார்த்தை போல தெரியலாம். உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால், தேவன் எனக்கு விளக்காய் இருக்கிறேன் என்று சொல்வது உண்மை என்றால், ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்ற ஸ்தானத்திற்கு நம்மை நிறுத்த வேண்டும் என்றால், சில நேரங்களில் அவர் சொல்கின்ற வார்த்தைக்கு, சத்தியத்திற்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். அந்த வேதத்தின் விளக்கை நம் கரத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சத்தை எப்படி உயர்த்த வேண்டும், எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் எல்லா வல்லமையும் நமக்கு கொடுத்தவராயிருக்கிறார். அந்த வல்லமுள்ள தேவனுடைய மகிமை நாம் அறிவது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். யோசித்து பாருங்கள், இருளை வெளிச்சமாக்குகிறவர் தேவரே, நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர் என்ற வார்த்தை குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருள் வெளிச்சமாய் காணப்படுகிறதாம். யோசித்து பாருங்கள். ஒருவேளை உனக்கு வாழ்க்கையில இருள் நினைக்கிறாயா? எதை எடுத்தாலும் ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல, இருண்ட நிலைமை, நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், என்னுடைய காரியத்திற்காய், என் வாழ்க்கைக்காய் நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், இருள். ஆனால் ஆண்டவர் உன்னை அழைத்து கொண்டு வரும் பொழுது, நீ ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறவர். சகேவு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் வகை தேடினான். சரீரத்தின் உருவத்திலே அவர் குறைவுற்றவராய் இருந்தாலும் கூட ஒரு மரத்தில் ஏறி பார்க்க வேண்டும் என்றதான மனநிலைமையை இயேசு அறிந்து கிட்டே வந்து நின்று அண்ணாந்து பார்த்து அழைத்து இருளின் வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றின தேவன் அல்லவா? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை குருட்டுத்தனமாய் ஒரு குருடனை போல நீ காணுவது உண்மை என்றால் ஆண்டவர் உன்னை அழைத்து கொண்டு இருளை வெளிச்சமும் கோணலானவைகளை
இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அன்பு தேவஜனம், அதுதான் தேவரீர் நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருப்பது உண்மை என்றால் உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறுகிறதாம். அந்த வெளிச்சம் எப்படி என்றால் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கைவிடாத தேவன். நீ நினைக்கிறாய் அல்லவா, என்னை எல்லாம் கைவிட்டு விட்டார்கள், எல்லாம் ஒரு நாளும் ஒரு காலம் நீ ஒருவரையும் குறை சொல்லவே கூடாது. உன்னை கைவிடாத இருப்பேன் என்று சொல்லுகிற என் தேவன் நீ விளக்காய் இருக்கிறீர் என்ற நிச்சயத்திற்குள் நீ வரும் பொழுது உன் இருள் வெளிச்சமாய் மாற்றப்படுகிறதாம். என் இருளை கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அந்த விசுவாசம் ஒன்று இருந்தால் உன்னுடைய இருண்ட வாழ்க்கை, உன்னுடைய இருண்ட நிலைமை ஆண்டவர் மாற்றி விடுகிறார். நீ கண் கலங்கி கொண்டு வேதனையோடு கூட பாரத்தோடு கூட அப்பா என் இருள் என்றதான வாழ்க்கை எப்படி மாறும், கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறீர். உண்மைதான். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ செய்ய வேண்டிய காரியம், தேவரீர் நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர். அந்த நிச்சயத்தை மாத்திரம் நீ அனுபவிப்பது உண்மை என்றால் இன்று முதல் உன் இருண்ட வாழ்க்கை வெளிச்சத்தை அடைய போகிறதாம். உன் துக்க நாட்கள் மாறப்போகிறதாம். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, உன்னை கைவிடாதிருப்பேன். ஒரு குருடனை வழிநடத்துகிற தேவன் ஒரு இருளதான காரியத்திலே ஒரு வெளிச்சத்தை காணும்பொழுது அந்த குருடனுக்கு எத்தனை பேர் இன்பம் இருக்கும். அவன் வெளிச்சத்தை பார்த்ததே இல்லை. அப்படிதான் நீயும் நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரே நான் இருளை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிமை இல்லை என்று நினைக்கிறாயா? உன்னுடைய வேதனை எல்லாம் முடிந்து விட்டது. இனி ஒரு நாட்களில் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, விளக்காய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தை நீ நிச்சயித்துக் கொள்வது உண்மை என்றால் உண்மையாய் உங்களுடைய காரியங்கள் இன்று முதல் ஒரு மகிமைக்குரிய காரியமாய் மாறப்போகிறது, ஒரு ஆசீர்வாதமான காரியமாய் மாறப்போகிறது, நன்மைக்கு ஏதுவான காரியமாய் மாறப்போகிறது. ஒருவேளை நீ உன் பிள்ளைக்காய் அழுகலாம், ஒருவேளை நீ உன் கணவனுக்காய் அழுகலாம். என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை, என்னுடைய கணவனுடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை நினைக்கிறாயா? ஆண்டவர் இருண்ட வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நன்மை செய்கிறவர் என் இயேசு ஒருவரே. யோவான் 1:4 வாசியுங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அன்பு தேவஜனமே, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அதுதான் ஆண்டவர் நமக்காய் ஜீவனை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுவார் என்ற வேதத்தின் வார்த்தை நிறைவு செய்யப்படுகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஒருவேளை ஜீவனற்ற நிலைமையில் இருக்கிறாயா? அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அதே ஜீவனை நமக்கு கொடுக்கிறார், அதே வல்லமை நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை ஜீவன் போய்விடும் நினைத்தாய் அல்லவா? ஒரு நாளும் ஒரு காலம் ஜீவன் போகவே போகாது. ஆண்டவருடைய மகிமை, அவர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர் என்ற நிச்சயம் நமக்குள் இருப்பது உண்மை என்றால் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் அவர் ஒருவரே. அந்த விசுவாசத்தை மாத்திரம் நாம் தழுவிக் கொள்வது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை அறிந்தவராக இருக்கிறார். மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளிதான் விளக்கு. அவர் சொல்லும் பொழுது நாம் வீட்டுக்குள்ளே அந்த விளக்கை எழுத்தும் போது அந்த விளக்கினுடைய வெளிச்சம் குடும்பம் முழுமையாய் பிரகாசிக்கிறது. நீ ஒரு ஆள் அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து கீழ்ப்படியும் பொழுது, அந்த விளக்கை நீ ஏற்றும் பொழுது உன் குடும்பம் பிரகாசிக்கிறதாம். அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கதான ஜீவன் நமக்குள் வெளிப்படும்படியாய்
நீ ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் மாறுகிறது. நீ ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ ஜெபிக்கும் பொழுது மரணத்தில் இருக்கிறதான மனிதனுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. நீ ஜெபிக்கும் பொழுது பொல்லாங்கான பிசாசுடைய கிரியைகள் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. அதுதான் கிறிஸ்து உடைய வல்லமையான மகிமை. அந்த ஜீவன் நமக்குள் உயிர்ப்பிக்கிற வல்லமையாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் எந்த ஆவி சாவுக்கு ஏதுவான காரியங்களை உயிர்ப்பிக்கிறதோ அதே வல்லமையான ஆவி நமக்குள் உயிர்ப்பிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பு தேவஜனமே, அவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். நீ நினைக்கலாம், ஆண்டவரே எல்லாம் முடிந்து விட்டது, மருத்துவர் சொல்லிவிட்டார், இனி உனக்கு காரியங்கள் வாய்ப்பே இல்லை. மருத்துவத்தை மாற்றுகிறவர், மருத்துவத்தை சிந்திக்கும்படியாய் செய்கிறவர், மருத்துவத்தை ஒரு சூழ்நிலையிலே எப்படி என்று ஆலோசிக்கும்படியாய் செய்கிறவர், அதுதான் அவருடைய ஜீவன். அந்த கிறிஸ்துவினுடைய ஜீவன் நம்மை மகிமைப்படுத்துமாம், எல்லாவற்றிலும் உயர்த்துமாம். மரணம் என்றதான காரியம் ஒருவனுக்கு அவசியம். ஆனால் அந்த மரணம் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே மாற்றும், செத்த ஜீவியத்தை மாற்றும் என்று சொல்லும்போது உயிர்ப்பிக்கிற வல்லமை உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. மரித்து அடக்கம் செய்யப்பட்டு ஆயிற்றே நாருமே என்று சொல்லும் பொழுதுதான் அந்த நாற்றத்துடைய வாழ்க்கை வாசனையாய் மீற்றும்படியாய் கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது, கல்லை புரட்டும் போது ஜீவனை கொடுத்த தேவன் அல்லவா நமக்காய் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் எழுப்புகிற சத்தம் சாதாரண சத்தம் அல்ல. நாம் பேசுவதெல்லாம் கொஞ்சம், நாம் போடுவதெல்லாம் கூக்குரடுவதெல்லாம் கொஞ்சம். ஆனால் எனக்காய் இயேசு அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் கேட்கும்போது காரியங்களை மாற்றுகிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளிதான் ஜீவன். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கும் பொழுது அந்த ஒளியை ஒருவராலும் பற்றி கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் போராட்டங்கள், கட்டுகள், மந்திரம், சூழ்நிலைகள், வியாதியின் படுக்கை, வேதனை, இன்னல், துன்பம், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவனுக்கு கொடுக்கிறதான வெளிச்சத்தை, இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லுகின்ற வார்த்தையை ஆண்டவனுக்குள்ளே கொடுக்கப்பட்டதான விளக்காயிருக்கிறீர் என்றதான நிச்சயம் உனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால் வேதம் அழகாய் சொல்கிறது. அந்த ஒளியை இருளில் பிரகாசிக்கிறதாம். அந்த ஒளி இருளிலும் பிரகாசிக்கிறது. உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் மாற்றிவிட்டார். உங்களுடைய குழப்பங்களை ஆண்டவர் மாற்றிவிட்டார். அவர் பிரகாசிக்கிறது. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. இன்றைக்கு ஜீவனுடைய தேவனுடைய ஒளி நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய இல்லத்திலே வந்துவிட்டது. உன் உள்ளத்திலே வந்துவிட்டது. எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் யோசிக்காதே. ஆண்டவர் நமக்கென்று கொடுத்ததான குறித்த காரியத்தை நீ மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் விளக்காய் இருக்கிறீர் என்ற வார்த்தையை மாத்திரம் கனப்படுத்து, மாறிவிடாதே. அதான் வேதத்தில் சொல்ற, உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கான். இருளை ஆண்டவர் ஒளியாய் பிரகாசிக்க செய்கிற தேவன். இன்றைக்கு ஒரு ஒளியை உனக்கு கொடுத்து விட்டார், ஒரு ஜீவனை கொடுத்து விட்டார், ஒரு சுகத்தை கொடுத்து விட்டார், ஒரு பலத்தை கொடுத்து விட்டார், ஒரு மேன்மையை கொடுத்து விட்டார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். அந்த ஒளியை நாம் இழக்கவே கூடாது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருள் அதை பற்றி கொள்ளவே முடியாது. இனி உன் வீட்டிலே துக்கம் இல்லை, இனி உன் வீட்டிலே கவலை இல்லை, இனி உன் வீட்டிலே பிரச்சனை இல்லை, வேதனை. இந்த நாள் முதல் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு ஒருவரே. அவரோடு கூட பேசு, அவருடைய வார்த்தைக்கு செவிசாய், அவர் சொன்ன வாக்கை நீ உறுதிப்படுத்திக் கொள். கர்த்தராகிய தேவரீர், நீர் எனக்கு விளக்காயிருக்கிறீர், என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்வது உண்மை என்றால் வெளிச்சம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு நாளும் ஒரு காலம் ஒருவராலும் அந்த வெளிச்சத்தை இருள் ஆக்கவே முடியாது. உன்னுடைய பிரகாசம் எப்பொழுதும் பிரகாசமாயிருக்கும். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி ராஜா. உங்களுடைய ஒளி எங்களுக்கு கிடைத்து விட்டது. இனி வாழ்க்கையில் இருள் இல்லை என்று திட்டவட்டமாய் நீ சொல்லிவிட்டீர். ஆனால் அதற்கு தேவராகிய கர்த்தர், நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தின் வார்த்தை அல்ல, விசுவாசத்து கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர்
என்ற நிச்சயத்திற்குள்ளே நான் கடந்து போகும்போது எனக்கு கொடுத்த ஒளியை ஒருவராலும் அழிக்கவும் முடியாது, இருளை கொண்டு வரவும் முடியாது என்ற நிச்சயத்தின் காரியங்களை திட்டவட்டமாக என்னோடு கூட பேசியிருக்கிறேன். ஆமாண்டவரே, இருண்ட வாழ்க்கை மாற்றப்பட்டது, சுகம் கிடைத்தது ஆண்டவரே, சமாதானம் கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது, கற்பம் கிடைத்தது, திருமணம் ஆகப்பட்டது ஆண்டவரே, வயிற்று பகுதியிலே காணப்பட்ட எல்லா விலைகளும் மாற்றப்பட்டது. என் தேவன் இன்றைக்கு செய்ததான அற்புதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எதை குறித்தும் கலங்காதபடி, எதை குறித்தும் அழாதபடி, எதை குறித்தும் யோசிக்காதபடி ஆண்டவரே வெளிச்சமாக்கின தேவன் உண்மையே நாங்கள் பின்பற்றி நானே வழியும் சத்தியமும் என்றதான சத்தியத்திலே தேவன் எனக்கு ஒளியாயிருக்கிறார் என்ற நிச்சயத்தின் விசுவாசத்தில் நாங்கள் கடந்து வரும்போது எங்களை மகிமைப்படுத்தி உயர்வான மலையின் மேலே நிறுத்தி எங்களை ஆசீர்வதித்து ஒரு விளக்கை கொடுத்து அந்த விளக்கின் வெளிச்சத்தை ஆண்டவரே உலகமெங்கும் பிரகாசிக்கும்படியாய் என் தேவன் உயிர்ப்பிக்கிற வல்லமையின் மகிமை நீ வெளிப்படுத்தினதற்காய் நன்றி ராஜா. கெட்ட மக்கள் அதன்படி நடக்க விசுவாசத்தில் உறுதியாயிருக்க கீழ்ப்படிந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதியும். இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பிரசன்ன நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு வசூலைக்கும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ சமாதானம், தேவ கிருபை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.